பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் பேராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கு தேவன் நமக்கு உணர்த்திய வார்த்தை அது சங்கீதம் 59வது அதிகாரத்திலே 1வது வசனம். என் தேவனே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், என் மேல் எழும்புகிறவர்களுக்கு என்னை விலக்கி உயர்ந்த அடைக்கலத்தில் வையும். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஆம், கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தாவீதை கொல்வதற்காக சவுல் ஆளை அனுப்புகிறார் அவருடைய வீட்டிற்கு. அப்பொழுது தாவீது ஆண்டவர்கிட்ட வேண்டின இறை மன்றாட்டு. நம்மளும் பல வேளைகளில நம்முடைய சத்துருக்களினால நாம் என்ன செய்யிருப்போம், வகை தேடி நம்மளை ஏதாவது ஒரு பிரச்சனைக்குள்ள நம்மளை மாட்ட வைக்கணும், இல்ல ஏதாவது ஒரு தீங்குக்குள்ளாக அவனுடைய பேரை கெடுக்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் அவன் மேல ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை சுமத்த வேண்டும் என்று சொல்லி சத்ருவான சாத்தான் நம்மளை என்ன செய்வான், வகை தேடிக்கொண்டு நம்மளை ஏதாவது ஒரு குறை சொல்லணுங்கிறதுக்காக பல்வேறு மக்களுடைய மனதிலே பேசிக்கொண்டே இருப்பான். அதுல இருந்து நம்மளை ஆண்டவர் தப்பு வைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேளையில நாம் மன்றாட நாம் அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இத்தனை நாட்கள்ல பாருங்களேன், நீங்க நல்ல பிள்ளையா நடந்துட்டு இருப்பீங்க, ஆனா உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு சொல்லுவாங்க. நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்களில, இல்லை என்று சொன்னால் நீங்க வியாபாரம் பண்ணக்கூடிய ஸ்தலங்களில, இல்லை என்று சொன்னால் நீங்க உயர்ந்த நல்ல ஒரு நிலைமையில இருக்கக்கூடிய சூழ்நிலையில உங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க, குறை சொல்லி கொண்டு இருக்க மக்கள் அதிகமாக இருப்பாங்க. அவங்க குறை சொல்லி கொண்டு மட்டும் இருந்தா பத்தாதுங்க, உங்களை பத்தி தவறான தகவல்களை மற்றவர்களிடம் என்ன செய்வார்கள், பரப்புவார்கள். அதை பத்தி நீங்க என்ன செய்யப்பட தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை. நீங்க எப்ப கவலைப்பட தேவையில்லைன்னா, நீங்க ஆண்டவற்றை இறை மன்றாட்டு செய்கின்ற பொழுது நீங்க கவலைப்பட தேவையில்லை. தாவீது இங்க சொல்வதை போல நாமும் சொல்ல அழைக்கப்படுகிறோம். என் தேவனே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், என் மேல் எழுப்புகிறவர்களுக்கு என்னை விலக்கி உயர்ந்த அடைக்கலத்துல வையும். பாருங்களேன், அவங்களோட நம்மள போய் சண்டை போட சொல்லல, இங்க தாவீது அழகா சொல்றாரு, அவரிடம் வந்து எங்களை விலக்கி, அந்த பொய் பேசுகிற மனிதர்களிடம் எங்களை விலக்கி, அந்த அவதூறு பேசுகின்ற மனிதர்களிடம் எங்களை விலக்கி, அந்த பொய் குற்றச்சாட்டுகள் சொல்லுகின்ற மனிதர்கள் மேல எங்களை விலக்கி எங்களை உயர்ந்த அடைக்கலத்துல வைங்கப்பா. அந்த கண்கள் பார்க்க வேண்டும், நம்ம குறை சொன்ன கண்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அழகாக தாவீது அங்க ஆண்டவர்கிட்ட மன்றாட்டு வைக்கிறார். அது போலதாங்க நாமும் ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஏசப்பா எங்களை வீழ்ந்து விட வேண்டும் என்று சொல்லி வகை தேடுகின்ற மக்களுக்கு எங்களை விலக்கி எங்களை உயர்ந்த அடைக்கலத்துல வைங்கப்பா என்று சொல்லி கேட்கலாமா? கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஏன்னா இந்த உலகத்துல இருப்பது நமக்கு ரொம்ப கடினமான காரியம். அதுவும் இந்த உலகத்துல நேர்மையாளராக, நற்சிந்தனை உள்ளவர்களாக, பிறருக்கு உதவி செய்யக்கூடிய பிள்ளைகளாக நீங்க வாழணும் என்று சொன்னால் அது ரொம்ப கஷ்டமான காரியம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய தயவு இல்லாம உங்களால ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பிடித்துக் கொள்கின்ற பட்சத்துல உங்க வாழ்க்கையில என்ன செய்யலாம், எல்லா காரியங்களையும் முன்னேறி எடுத்து செல்ல முடியும். இந்த அடிமை அதற்கு சாட்சிங்க. என் மேல சொல்லாத குறைகள் கிடையாது, என் மேல சொல்லப்படாத குற்றங்கள் கிடையாது, ஆனாலும் தேவன் என்னை தப்புவித்தார் அல்லவா. அந்த பொல்லாத மனிதர்களுடைய அந்த வலைகளுக்கு இந்த அடிமையை தப்புவித்தார் அல்லவா. இப்ப உங்களை தப்பி வைக்க மாட்டாரா? இந்த அடிமையவே தப்பிக்க வைத்திருக்கிறார், உங்களை தப்பிக்க மாட்டாரா? நீங்க விசுவாசிங்க, ஆண்டவர் பிடித்துக் கொள்ளுங்க, நீங்க அவர்கிட்ட கேளுங்க. எனக்கு இந்த பிரச்சனைகள் வரும் போதெல்லாம் நான் ஒரே ஒரு காரியம் தான் செய்வேன், முழங்கால் படிடுவேன். நான் இன்றைக்கு மனமாற்றம் அடைந்தேனோ அன்றிலிருந்து டெய்லி முழங்கால் படிட்டு தான் ஜெபித்து செல்கிறேன். இப்போ எனக்கு சத்ரு என்னை மேற்கொள்ளவே முடியாது. ஏனென்று சொன்னால் என் தேவன் என்னோடு இருக்கிறார். ஆமென். உங்களோடு இருக்கிறார், அவர் வல்லவராய் இருக்கிறார், உங்களோடு இருக்க அவர் ஆசைப்படுகிறார். நீங்க அவரை உங்க கூட வைத்துக் கொள்ளுங்கள். உலகத்துல உங்களை எவனும் மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் உங்களை எல்லா தீங்குக்கும், எல்லா இக்கட்டுகளுக்கும், எல்லா நாச மோசங்களுக்கும், பொல்லாத மனிதரோட வலைக்கும் உங்களை தப்புவித்து உங்களை வழிநடத்தி உயர்ந்த அடைக்கலத்தை வைப்பார். ஜெபம் செய்யலாமா? நேசிக்கு நண்பர் தகப்பனே, ஆமாண்டவரே, எங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கும்படி ஆட்சேபிக்கிறோம். பொல்லாத எண்ணம் கொண்ட அந்த சத்ருவினுடைய எண்ணங்களுக்கு எங்களை நீங்களாக்கி, எங்களை விலக்கி, எங்களை பாதுகாக்கும்படி ஆட்சேபிக்கிறோம். ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கின்ற பொழுது எல்லா காரியங்களும் எங்கள்ட்ட வந்து விலகி ஓடும் ஐயா. ஆமாண்டவரே, அங்க கண்ணார காண எல்லா மக்கள்கிட்ட நாங்கள் சாட்சியாக சொல்ல கர்த்தர்களோடு கூட இருந்தார். எந்த இக்கட்டங்களை மேற்கொள்ளவில்லை என்று சொல்லி நாங்கள் சாட்சி பகிர்ந்து தேவன் உதவி செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். இந்த வேளையிலேயும் கூட
ஆண்டவரே எனக்கு பிரச்சனை இருக்கிறது, எனக்கு வேதனை இருக்கிறது, கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த பிள்ளைகளோட ஏக்கத்தை நீங்க நிறைவேற்றி தரும்படியாக ஜெபிக்கிறோம். எந்த இக்கட்டும் எந்த நாசமோசங்களும் பிள்ளைகளை அண்டிவிடாதபடி அன்றைக்கு நீங்க தாவீதை பாதுகாத்துக் கொண்டதை போல, சவுலுடைய வேலைக்காரருடைய கைகளுக்கு ஆண்டவரே நீங்க தப்புவித்ததை போல இந்த வேளையிலேயும் கூட ஆண்டவரே என்னை தப்புவீங்கப்பா என்று சொல்லி ஏக்கத்தோடு காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளை நீங்க தப்புவீங்க, உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க முடியாது ஜெபிக்கிறோம். துதிங்க நமக்குமே எல்லாவற்றும் ஒருவருக்கே சொந்தம் இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.